இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின், இந்த வீசா பற்றி பேசும்போது அங்கே தான் அன்சர்டனிட்டி வருது. இப்போ எனக்கு 2 வருஷம் தான் வீசா இருக்குது, எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் வீடு வாங்கினா இப்போ வந்து திடீர்னு ஊருக்கு போக சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒரு வீடு வாங்கும்போது வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் கவர் ஸோ உங்களோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நல்ல ஒரு யூ ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் நிறைய கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டோரி? நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அப்படின்னா அப்போ இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு கடையில் வேலை கிடச்சிச்சு, இதுவே நான் வந்து வீசாவை மாற்றிக்கிறேன்னு நிறைய பேர் அப்படியே ஹாப்பியாக எப்படி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு ஏஐ படிக்க வந்திருப்பான், ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க வந்திருப்பான், ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இதுலேயோ வந்து உனக்கு பெர்மனெண்ட் ரோல் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் ரெஸ்டாரண்ட் மேனேஜர்னா அப்படியே செட்டில் ஆகிறாங்க. அதுக்கு கரெக்டாக ராங்? அது செய்கிறதா வேணாமா அப்படி ஒரே டவுட் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், லைஃப்பில் ஒருத்தர் தான் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. இப்போ எடுக்கிற ரிஸ்க் இப்போ எடுத்தீங்கன்னா நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக. இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது விஜய். விஜய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். எந்த வீசாவில் நம்ம இங்கே வாங்கலாம்? ஒரு இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் வந்து ஒரு வீடு வாங்க முடியுமா? ஸ்டூடெண்ட் விசாவில் கொஞ்சம் கஷ்டம் ராஜு. ஆனால் Tier 2 ஜெனரல், PSW சில லெண்டர்ஸ் இருக்காங்க அது கொடுக்குறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி PSWல வாங்கலாமா? சில லெண்டர்ஸ் ஓகே. மெயினாக Tier 2 ஜெனரல் அப்படி தான் மெயினாக பார்ப்பாங்க. சில லெண்டர்ஸ் இருப்பாங்க, சில டிபாசிட் கூட கேட்பாங்க, ஏன்னா உங்களோட விசா சிச்சுவேஷனை பற்றி பார்த்து. பட் there is a mortgage for everyone. அப்படி யோசிங்க எல்லாருக்கும். ஒரு even if you are on a student visa today, in few years down the line, if you are going through PSW or Tier 2 visa, and everything is changing every day, right? Speak to us and we can tell you, you know, even if you can't get the mortgage now based on your visa, in 2 years down the line you can do this, but build up do these things now, right? சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின், இந்த வீசா பற்றி பேசும்போது அங்கே தான் அன்சர்டனிட்டி வருது. இப்போ எனக்கு 2 வருஷம் தான் வீசா இருக்குது, எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் வீடு வாங்கினா இப்போ வந்து திடீர்னு ஊருக்கு போக சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா? assuming say you have a Tier 2 visa general வந்திருக்கீங்க, நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னு வாங்கிங்களே, வாங்கி you are living that in the house, and unfortunately you need to go back to India or Sri Lanka and vaingale. So that time you can speak to your lender and get something called a consent to lend. Residential mortgage ஆனால் consent to lend ஒன்று இருக்குது. இப்படி தான் சிச்சுவேஷன் மாறிடுச்சு, எட் கோ அண்ட் லுக் அவுட் த பேரண்ட்ஸ். உங்களுக்கு போகாமல் சொன்னால் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க கன்சென்ட் டு லெண்ட் ஒரு லெட்டர். அந்த லெட்டரை வச்சு யூ கேன் ரெண்ட் த ப்ராப்பர்ட்டி, ஓகே, until the mortgage is when the mortgage is to be renewed. அப்போ இந்த மார்கேஜ் வாங்காத ஒரு ஆள் வந்து இவரோட மார்கேஜை பே பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டெல்லாம். Absolutely. ஓகே, அந்த மாதிரி ஆச்சுக்கிறப்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்ட், பிகாஸ் ஆஃப் த mortgage, the interest is high, a lot of people not buying, the rents are gone up significantly, especially இப்போ நீங்கள் இருக்க ஏரியா லண்டன், கிரேட்டர் லண்டன்லாம் ராஜு, untouchable rents. ஸோ அதனால யூனோ இட்ஸ் rents are quite high, right? So you know it's better to buy than rent is my view. ஆனால் there is a facility if you decide to move, and அதுக்கு பிறகு திருப்பி வந்துட்டீங்க, இன்னொருத்தர் you want to get back to that house again, you can go to the lender and say, வந்த பிறகு நீங்கள் யோசிக்கீங்க, நான் வந்த இடம் வந்து இப்போ வந்துட்டேன், அதே இடத்துக்கு போக தேவையில்ல, my kids are secondary now, I want to go near grammar school, வேறு இடம்னா, then what you can do is இந்த வீடை buy to let கன்வெர்ட் பண்ணிவிட்டு you can get another residential mortgage. அப்படியும் நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஃபுல் ஆல் இன் ஆல். எப்படின்னா ஒரு மார்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ புதுசாக வாங்குறீங்க, ரெண்டாவது வாங்குறீங்க, புதுசாக வாங்கிட்டு அப்புறமா அது வந்து ரெண்டல் விட்றீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது சூப்பரானது. ஸோ இந்த விஷயத்துலேயே நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, இப்போ ஒரு வீடு வாங்கும்போது வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறீங்க? ஸோ வீடு வாங்கினா நிறைய இன்சூரன்ஸ் பற்றி யோசிக்கணும். ஒன்று வந்து பில்டிங் கண்டென்ட்ஸ், பில்டிங் இன்சூரன்ஸ். அப்படின்னா ஏன்னா கூட ஏஷியன்ஸ் நகை வச்சிருப்போம், கோல்டு வச்சிருப்போம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கெட் கண்டென்ட்ஸ் இன்சூரன்ஸ். ஸோ வி கேன் ஹெல்ப் வித் தட் ஆல்சோ. ரெண்டாவது வந்து ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ். அப்படின்னா இப்போ வீடு வாங்கினா யூனோ இட்ஸ் யூ ஆர் பையிங் ஃபார் த ஃபேமிலி மந்த்லி. எங்களோட கம்பெனிலேயே we had circumstances where unfortunately few clients passed away, heart attack அதுன்னு. Then there's a family
who needs to care of the kids and the mortgage, right, the spouse. அந்த டைமில் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் இன்சூரன்ஸ், ரைட்? ஸோ நாங்கள் கூட பேருக்கு ஆஸ் அ FCA regulated mortgage broker we have to tell that to the mortgage borrower, நீங்கள் mortgage எடுக்கிற டைம் கட்டாயம் இட்ஸ் நாட் அ மஸ்ட் ஃபார் தேம் டு டேக், ஏன்னா இட்ஸ் ஆப்ஷனல். ஆனால் நாங்கள் ஆல்வேஸ் வி அட்வைஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சர்டன் லிமிடெட் கம்பெனி தட் ஆர் taxable, tax incentivized life insurances. And second வந்து life insurance when you younger age, when you take the life insurance, cheaper. வயசாக என்ன போடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் தட் when you're young. அண்ட் நாங்கள் அதை பற்றி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ we will look at your scenario, we look at the kids, the age, அதெல்லாம் பார்த்து சொல்லுவோம். Based on this we think it's better off you to get this life insurance and from this insurer அப்படின்னு சொல்லி அதையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். So you can count on us for that advice also. ஸோ எல்லா பேசிஸையும் கவர் பண்ணிடுறீங்க. ஒரு வீடு வாங்கணுன்னா என்ன பண்ணும், டேக்ஸுக்குன்னா டேக்ஸுக்கு இருக்கும், இதுக்கு பிறனா இன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ், பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்கள் படத்தில். ஸோ உங்களோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நல்ல ஒரு யூ ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் நிறைய கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. பட் ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டோரி? நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அப்படின்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்து மெயின் ஸ்டோரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ண டைம் 2000 ஒரு ஐடி கண்ட்ராக்டர் இருந்தார். வெரி வெரி பாப்புலர் மேன், இஸ் ஒன்லி ஃபியூ இயர்ஸ் elder than me. அவருக்கு he was referring everyone to us. அவர் தான் அந்த டைம் எங்களை தான் அவர் சொல்வார், விஜய் இஃப்திகா சுனேத் காதுங்க அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு. அவருக்கு நாங்கள் தான் மோகேஜ் பண்ணோம், நாங்கள் தான் அவருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தோம். Unfortunately he died. I was very sad. ஆனால் our wife, so we sorted everything out. Luckily insurance paid out the mortgage, so everything was sorted. அவருடைய பேருக்கு நாங்கள் லைப்ரரி ஒன்று ஒரு புவர் ஸ்கூலில் திறந்தோம். இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய பேர் லைப்ரரி ஒன்று ஒரு ஸ்கூலில் ஸ்ரீலங்காவில். So that was very touching because you always feel proud that you've done something and you always think about him. We will never forget him. ரெண்டாவது கிளைண்ட் ஒரு அக்கௌண்டன்ட் சைடில் ஒரு கிளைண்ட், அவர் உங்கள் மாதிரி தான் ஐடி கண்ட்ராக்டர்ஸ். அப்போ ஒரு 6 months கண்ட்ராக்ட் பண்ண பிறகு நாங்கள் ரெண்டு ஒரு காஃபி பிரேக் ஸ்டார்பக்ஸ் மீட் பண்ணி காய்ச்சிக்கு வந்தோம். அப்போ சொன்னாரு, விஜய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் ஐடியா, நான் செய்கிறதா வேணாமா அப்படி ஒரே டவுட் அப்படின்னு சொன்னேன். இந்த பாருங்கள், லைஃப்பில் ஒருத்தர் தான் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, இப்போ எடுக்கிற ரிஸ்க் இப்போ எடுத்தீங்கன்னா நல்லோம், வயசான பிறகு ரிக்ரெட் பண்ணிக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த நாள் கால் பண்ணார். ரீமோகேஜ் பண்ணி சொல்லி எடுத்துட்டேன். ஒய்ஃப்க்கு சொல்லலை, அவங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு தான் இந்த அக்கௌண்ட் அப்படின்னு. அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். இந்தியாவில் சென்னையில் ஒரு பிரான்ச்சும் சிங்கப்பூரில் பிரான்ச் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். 5-6 years ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அது பேர் he sold the business for a good lump sum to another big company acquired him. இப்போ அவர் full relaxed, he's an investor in movies, playing guitar. Nice. So he's I always feel proud because I was there. And then he also very thankful for that side. So அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. To up and down. So nice. But my point is when it comes to வீடு வாங்கணும் ரிஸ்க் தான். பீப்புள் திங்க் வீடு வாங்கிட்டு ஜாப் என்ன போணுச்சு என்ன செய்கிறது, இது என்ன போணுச்சு என்ன செய்கிறது அப்படின்னு. அதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்கம் ப்ரொடெக்ஷன்ஸ் இன்சூரன்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கவர் யுவர் செல்ஃப் வித் தோஸ் இன்சூரன்ஸஸ், ரைட்? பட் இஃப் யூ டோன்ட் டேக் த ரிஸ்க் யூ கான்ட் கோ நோவேர். ஸோ வீடு வாங்குறது ரிஸ்க் தான். ஆனால் ரிஸ்க்கு இல்லை ரிஸ்க்கு எடுக்கிறவன் தான் ரஸ்க்கு சாப்பிடுவான். இதாகிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் இருக்கும்ல. ஸோ அப்பயே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டில் கணக்கு எழுதுறவர். ஸோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸோ நான் மெயினாக மேனேஜ் பண்ணுறது அக்கௌண்டன்சி சார். ஈவன் தோ ஆமாம் குவாலிஃபைட் broker, mortgage broker, நான் மெயினாக ஹேண்டில் பண்ணுறது அக்கௌண்டன்சி. ஸோ இஃப் ஐ டெல் mortgage is my favorite, my team, we have a big team in accountancy, they'll be like, you didn't tell us. So I would like to say accountant is my favorite team அப்படின்னு. But it's one team, one dream I care. So we have a really good team. அக்பர் அந்தரியில் 3 பேர் 3 இது. ஆனால் எல்லாருமே இப்பயும் ஒரு குட் ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். வைஃப் சொல்லுவாங்க எனக்கு, நீ யூ ஆர் மேரிட் thrice அப்படின்னு. ஏன்னா வைஃப் and other 2 business partners. So 3 பொண்டாட்டி. ஆனால் குட் திங் அபவுட் ரன்னிங் வித் the solopreneur சொல்லுவாங்க அப்படின்னா, when you run as an individual, you can't, when you run a business, it's a lonely place அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா you can't talk to someone, you can't shout at someone. When you run a business, when you run with a couple of other friends, especially friends who Iftika I know from age of 13-14, Sunet I knew from age of 19. So அந்த
பெரிய நாள் ஃப்ரெண்ட்ஷிப்னால we passed all that. So ஒரு zen mode இருப்போம் இப்ப. So we pass definitely ups and downs. ஆனா because we understand each other very much, we pass that age now. So அதனால அந்த you don't feel lonely being a business owner. So the ups and downs and we share businesses. இப்ப கிட்டத்தட்ட கூட இப்ப the mortgage first when we started the accountancy, because we worked with all the IT guys, so when we started the accountancy, we said, you know what, from day one naanga ellame digital sayom, we don't want anything paper, we don't want anything, so we did everything digitally. So we went to mortgage side, we saw a lot of people doing a lot of things, papers, this paper that, and the bank statement in the pay slip. So adukku naanga or app on develop pannom, mortgage X ne. So it was developed in India, tested in Sri Lanka. So it's a good partnership between both countries. Mortgage X ne, it's built through AI, so we want to be the AI mortgage broker in future. So உங்களுக்கு if you want, if you can download an app store, mortgage X and search try பண்ணி பாருங்க நீங்க. other questions askலாம், all the questions that we asked today, you can ask that and that will answer பண்ணனும். So the aim is to submit a mortgage application in 10 minutes. Super. So digital ID verification, digital open banking, the credit score automatically comes into the app. So we brought all that together because as I said, வீடு வாங்குறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். அந்த டைமில் போயிட்டும் அந்த பேப்பர் தாங்க இந்த பேப்பர் தாங்க அது மிஸ்ஸிங் இது மிஸ்ஸிங்னு சொல்லிக்கிருந்தா it's going to even increase your stress. So we thought we'll have to cut all that down and come up with this app. So we launched it to our clients. So it's a soft launch. But we have spent some big banks to white label and sell to them also. But very proud that humble beginning we've gone to that level. Because because we always thought it's important to look at the clients. But now mortgage வாங்குன time going back 15 years ago, quite stressful time because அந்த பேப்பரை சைன் பண்ணணும், இதை வெரிஃபை பண்ணணும், அவர்கிட்ட தூக்கிட்டு போகணும், இவர்கிட்ட தூக்கிட்டு போகணும். So it wasn't easy. So we thought no, we should take all the stress away. அது நீங்களே லேர்ன் பண்ணதுனால இன்னும் ஈஸி இல்லை, நீங்கள் இது பண்ணீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுற பிஸ்னஸ் தான் ஹாப்பியான பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ். டெஃபினெட். ரெண்டாவது ஐ திங்க் அதர் திங் இஸ் நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த கேள்வி கேட்டீங்க இந்த 1 year எப்படி ஃப்ரீ அமௌண்ட். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். எங்கள் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் we have more than 250 reviews in accountancy. எங்களோட கூட கிளைண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுற கிளைண்ட்ஸ். கிளைண்ட்ஸ் ஆர் word of mouth. So it's very important to give a good service. So we always thrive to give good service. There might be some shortcomings, but we always strive to good service, and it's because it comes from me, Ifti and Sunet. And the team kum adhe poyiruchu. So it's been like rooted in our culture that we have to look after our clients. So when we look after our clients, they look after us. Super. இதுதான் கிவ் அண்ட் டேக்கும்பாங்கல்ல. Absolutely. எனக்கு இப்போ இந்த இதில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் எங்கே நான் ஸ்டார்ட் பண்ண ஹம்பிள் பிகினிங் சொன்னீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே வந்தீங்க. இது மெயினாக இப்போ இந்த டாப்பிக்கு வெளியில் போனால் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் சொல்கிறேன். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு ஐயோ வாழ்க்கை இப்படி இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இங்கே படிக்கிறது வேஸ்ட்டு, இங்கே இந்த ஊருக்கே வராதிங்க இப்படின்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் நான் உங்களை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கி கொடி கட்டி நம்ம பத்ரியோ ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஊர்லேருந்து இங்கே பாத்திரக்குள்ள வச்சுட்டாங்க, நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கணும், இதெல்லாம் பண்ணும்போது என் குழந்தை இங்கே தான் பிறந்தது. ஃபஸ்ட்டு வேலையே இதில் தான் பேர் மெக்டானல்ஸில் தான் வேலை பண்ணாங்க. ஊர்லேருந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு மக்களுக்கு? ஸோ நான் வந்தேன் 2002. ஸோ அம்மா புள்ள, ஏன்னா ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் 11 years to my parents. ஸோ தங்க புள்ளன்னு சொல்லுவாங்க, ரொம்ப செல்லும் வீட்டில். அப்போ அவஸ் இன் கலாம்பூ 3 years ஒர்க் பண்ணேன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்றது. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவ் டு மேக் கப் ஆஃப் டீ. 2002 when I came here, I learned how to cook. எப்படி சமைக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன், படிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜாப் கேஎஃப்சியில் சிக்கன் ஃப்ரை பண்ணி மேஸ் தொடச்சி பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் செஞ்சு. அதில் ஒரே ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்தார். ஷி வாஸ் ஜெர்மன் மேனேஜர். கேட்டால் HSBCயில் நீ பேங்கிங் வேலை செஞ்சுட்டு எப்படி வந்து இங்கெல்லாம் வேலை செய்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்திருக்கேன் டெம்பரரியாக 3 years, படித்து முடித்த பிறகு I'll decide, பட் படிக்காட்டியும் I want something part time அப்படின்னு. அந்த 3 years வெரி டிஃபிகல்ட் டைம் பிகாஸ் நாங்கள் யூனிவர்சிட்டி போவோம், படிப்போம், நைட் வேலைக்கு போவோம், அப்புறம் கோர்ஸ் ஒர்க் செய்வோம், 4-5 hours ஸ்லீப். இட் வாஸ் டிஃபிகல்ட். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், சில வேலை நினைப்ப மாட்டேன், அதெல்லாம் இவன் வேலை கஷ்டப்படுறோம், திரும்பியே போயிடுவோம், ஊருக்கு போயிடுவோன்னு. ஆனால் பல்ல கடிச்சிட்டு அந்த 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 லேர்னிங்
லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தனால தான் இட் ஹெல்ப் மீ மூவ் ஃபார்வர்ட். ஸோ இப்போ யாரும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா யூ நீட் டு திங்க் யூ கேம் ஃபார் அ பர்பஸ். If your purpose is study hard. Doing the jobs you are doing, it's not a permanent job, it's temporary jobs to give you pocket money. படிச்ச முடிக்க பிறகு there will be opportunities. It might not be in this country because Badri will talk all about visas, how difficult it is. We've sponsored people to come from Sri Lanka to here and work for us. So it's not easy. So I still have இந்த கண்ட்ரில கிடைக்கலனால வேற கண்ட்ரில கிடைக்கும். Definitely. இப்போ after my graduation, Raju, 3 years படிச்ச பிறகு I would apply for all the jobs. I have a file of list of rejections. So ஒரு உதாரணம் சொல்றேன். I had to tell this. So நான் படிச்ச யூனிவர்சிட்டியில் ஒரு அக்கௌண்டன்சி ப்ராக்டிஸ் ஒன்று இருந்துச்சு. அவர் பேர் டாம், வெள்ளக்கார ஒருத்தர். நான் அந்த முடிச்ச பிறகு அவருக்கு அப்ளை பண்ண ஜாப் பண்ணேன். அவர் எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாரு, சாரி எங்கள் கம்பெனியில் ஜாப் இல்லை இருக்குன்னு. இப்போ ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் அந்த அக்கௌண்டன்சி வேறு அக்கௌண்டன்ஸ்க்கு வி மீட் ஈச் அதர், வி டாக். ஸோ ஐ மெட் ஹிம். ஸோ இஸ் ஓல்ட் பர்சன். ஐ செட் ஐ ஹேவ் ரிஜெக்ஷன் லெட்டர், நீங்கள் அனுப்புகிற லெட்டர் இருக்குன்னு. அவர் சொன்னார், பாரு நீ நான் அவனை ரிஜெக்ட் பண்ணனால தான் இப்போ நல்லா இருக்கு. என்னோட நான் 2 பேரும் ஒரே டின்னர் டேபிளில் இருக்கோம். ஸோ நீங்கள் 2002லயே இவ்வளோ ரிஜெக்ஷன் இருந்துன்னு சொல்கிறீங்க. இப்போ பசங்க 1 ரிஜெக்ஷனால கடுப்பாகிறாங்க. இதெல்லாம் நார்மல் தானே. இப்போ ரிஜெக்ஷன் போகிறது, இப்போ சில தேர்ட் இன்டர்வியூஸ்க்கு போயிட்டு சொல்லுவாங்க ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட் அண்ட் இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் டூ, ரைட்? ஸோ அதை பற்றி இமேஜின் ரிஜெக்ஷன் பற்றி சொன்ன அப்புறம் 2009 அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் வேலை செஞ்சு நல்ல சலுகை எடுக்கிற நேரம் லூஸ் த ஜாப். ஸோ லைஃப் இஸ் ஸோ அன்பிரிடிக்டபிள். அண்ட் தென் ஐ டோல் யூ அபவுட் ஆர் பிஸ்னஸ். கூட கிளைண்ட்ஸ் எல்லாம் 5035 அந்த 5035 ரூல் கொண்டு வந்து 5035 இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறது? ஸோ பட் we've always fought against it. So அது மாதிரி and they are younger than us, so they don't have commitments, no families, no kids எல்லாம். So நான் சொல்கிறது, think it as a temporary. Even if you don't get a job here, you can get a job even in if you ask me, going by geopolitics, power is shifting towards east, India, Asia. Power is shifting. So in the friends, என்னோட start பண்ண friends, there are friends who are in Sri Lanka, in India. They are doing like mega now, right? So simple example is Murali, right? Murali appa the biscuit factory. Murali the business idea வந்து cans, the coke cans மாதிரி கிடைக்குது. இப்போ எங்கட அந்த கிராமத்து சின்ன ஃபேக்ட்ரி ஒன்று திறந்துருக்கு. எல்லாம் அந்த டைம் பேசுவாங்க, இப்போ எங்கடா கோக் குடிக்க போகிறாங்க யார்ட்டின். இப்போ அவர் தட் கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் கோக். ஆமாம், பெரிய Ceylon distributors. Ceylon bottle distributors. So it's and they have a presence in India. They have a partnership with Reliance. So sometimes you got to take risks, and there are a lot of people will say it will not work out. It will not work out, but it will work out if you work hard, right? இன்னொரு விஷயம் கூட நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. எப்படின்னா மக்கள் they just get caught up in the அப்பா இப்போதைக்கு எனக்கு ஒரு கடையில் வேலை கிடச்சிச்சு, இதுவே நான் வீசாவை மாற்றிக்கிறேன்னு நிறைய பேர் அப்படியே ஹாப்பியாக எப்படி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஏஐ படிக்க வந்திருப்பான், ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க வந்திருப்பான், ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இதுலேயோ எனக்கு பெர்மனெண்ட் ரோல் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் ரெஸ்டாரண்ட் மேனேஜர்னா அப்படியே செட்டில் ஆகிறாங்க. அதுக்கு கரெக்டாக ராங்? அது correct wrong சொல்றதுனா I can't judge people because everybody's situation is very different. So I can't say, but in the purpose now at the time எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, ஏன்டா இப்படி வேலை படிச்சுக்கிட்டு கஷ்டப்படுற, சும்மா go and work and earn the money and go back. But the day I got into the flight in Sri Lanka, I decided I'll only return when I got my degree. education is very very important. எங்கள் அம்மா சின்னலே சொல்லுவாங்க, தம்பி எது இல்லாட்டியும் வாழ்க்கையில் கட்டாயம் எஜுகேஷன் இருந்து ஆக்கணும் அப்படின்னு. ரொம்ப முக்கியம் இப்போ எஜுகேஷன். இப்போ இந்த ஈவன் ஃபார் ஆர் கேர்ள்ஸ், that's what we say, education is very important. That's the passport, not any other passport is education. So நான் இறங்கின பிறகு 3 year டிகிரி எடுக்க காட்டியும் திரும்பி போகலை. ஸோ ஐ ஒர்க் ஹார்ட், பண்ணிது. Then I got lucky. Then obviously worked different ways to make it. Got lucky in சொல்ல முடியாது, because நீங்க அதை go through பண்ணதுனால தான் you went into that. Absolutely. And the first 3 years I would have easily said, I can't study, I can't give up, I want to, but I've got scholarships because I worked hard. And so in that individual cases are different, but all I'm saying is I do a lot of mentoring for a lot of the young people. So that don't think short term. எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்னதில், தம்பி 21 வயசுக்காரையும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்துட்டீங்கன்னா அது பிறகு வாழ்க்கையில் முன்னேறலான்னு. ஸோ until 1918 if you study hard it's good, but all I'm saying is on the key stage, if you finish your education and if you work hard and if you build up your life, that time
that life will guide you rest of the life. So that's very important because அந்த அது கஷ்டம் ஏன்னா when you're young you need to do all the crazy things, all that funny things and need to have fun. So but very important to have a purpose and a goal. இப்போ இன்னும் ஒரு கடைசி முடிக்கிறது முன்னாடி யூகே இஸ் a land of opportunity மாங்க. நீங்கள் அதோட உங்கள் இது என்ன, உங்கள் வியூ என்ன? டெஃபினெட்லி யூகே மட்டும் இல்லை, ஈவன் இந்தியா, ஸ்ரீலங்கா, எவ்ரி லேண்ட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் யூ ஆர் willing to take risk and hard working. So அப்படி தான் யோசிக்கணும். I think so opportunity is there, it's for you to grab it, right? So அப்படி தான், you need to have a bit of luck, I'm not denying that. But அதுக்காக you can't wait for நல்ல காலம், ராகு காலம் அதெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா you can't go, right? So you need to, it's very important to take risk and very important hard work. அது ரெண்டுமே மிக்ஸ் ஆனிச்சுன்னா I'm sure universe will take care. So I always say the universe will take care of the people who take risk. சூப்பர் தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அமேசிங். லாஸ்ட்டில் வந்து நம்ம மக்களுக்காக இவ்வளோ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜு. ஆல் தி பெஸ்ட். உங்கள் WIS இன்னும் நல்ல பெரிய கம்பெனியாக ஆகிறதுக்கு, ஏற்கனவே பெரிய கம்பெனி இன்னும் நல்லா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். ப்ளஸ் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் தேவைப்படும், அக்கௌண்டிங்கில் தேவைப்படும், இதில் இப்போ என்ன இன்சூரன்ஸில் தேவைப்படும். நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்க போகிறோம், இவங்களே மீட் பண்ண போகிறோம். உங்களோட குவரிஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டாக விடுங்க, நாங்கள் தனி வீடியோவாக பண்ணுறோம். இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து ஒரு கால் பண்ணுங்கள். இப்போ என்னால் டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.